ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து முருங்கைக்காய் மாங்காய் போட்டு கத்திரிக்காய் சாம்பார் தான். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அது முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காயெலாம் மெயினாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கேரட் பீன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. கிளறின நம்ம கட் பண்ணி வச்சுக்க காயெல்லாம் அதில் சேர்க்குறோம். நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கிண்ணதும் நமக்கு இப்போ மசாலா பொடியெலாம் இப்போ சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சள் லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி காய் நல்லா வேக விட்ருங்க. வெந்ததும் நம்ம மாங்காயிலே கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு சின்னோண்டு புளியை மட்டும் கரைச்சி அதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பை நான் வேக வச்சது காமிக்கல. பருப்பையும் வேக வச்சதையும் நீங்கள் ஒரு 4 விசில் விட்டு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு சாம்பார் நல்லா கொதித்ததும் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சு நம்ம ஒரு 2 விசில் விட்டு நம்ம குக்கரில் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு எண்ணெய் சட்டியில் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இதில் வரமிளகா தான் ஹைலைட்டு. வரமிளகா போட்டு செய்கிறப்ப அந்த பீட்ரூட் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வதங்குறதுக்கு. உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கதையும் நம்ம அதில் போட்டு தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் தூள் போட்டு இறக்குங்க. இதான் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடும். ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.